ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம எக்ஸ்க்ளூசிவாக மக்களுக்காக லாவை டீச் பண்ணி எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற சட்டம், நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாமே புரியும். ஃப்ரம் ஸ்டார்ட் டு டில் எண்ட் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு அதனுடைய முழு சட்ட வடிவம் கிடைக்கும். அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி ஒரு வழக்கு பார்க்க போகிறோம். அதாவது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணை பணி. அதாவது காம்பசனேட் கிரவுண்டில் வேலை கொடுப்பாங்க. அதாவது வாரிசு வேலைன்னு சொல்லலாம். அது சம்மந்தமான ஒரு வழக்கு. அதாவது இரண்டாவது மனைவியின் குழந்தைக்கு பிறந்த தந்தை இறந்த பின்பு அவருடைய வேலையை கேட்க முடியுமா அப்படிங்கிறது தான். அதாவது ரெண்டாவது மனைவியுடைய குழந்தைக்கு தந்தையுடைய பணியை அந்த குழந்தைக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின்னு. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் மனைவிக்கு குழந்தை இருந்திருக்கக்கூடாது, இரண்டாவது மனைவிக்கு குழந்தை இருந்திருக்கணும், கல்யாணம் ஆகிருக்கக்கூடாது. அப்படி கல்யாணம் ஆகியிருந்தால் விடவாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது ஏன் முக்கியமான கேஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இரண்டாவது மனைவி அப்படிங்கும்போது நம்ம இதில் செல்லுபடியாகாது. அது வாய்டு மேரேஜு. அதனால் அந்த அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு வாரிசு அடிப்படையில் வேலை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இதில் கொஸ்டின்னு. இதுக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது cannot discriminate against children born out of void marriages while providing a compassionate employment. இது கல்கட்டா ஹைகோர்ட் இந்த கேஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கேஸோடைய பார்ட்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமினா தேவி அண்ட் அனதர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸு. அதாவது இந்த கேஸில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் மனைவியின் குழந்தைகள் மற்றும் முதல் மனைவி எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காத நிலையில் இரண்டாவது மனைவியின் குழந்தைக்கு ரயில்வேயில் வேலை செய்த தந்தை இறந்த பிறகு அவரது வேலைவாய்ப்பை கருணை அடிப்படையில் பெறுவதற்கான உரிமை உள்ளது அப்படின்னு கல்கட்டா ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதாவது முதல் மனைவியின் முதல் மனைவி எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா, இரண்டாவது மனைவியுடைய குழந்தைக்கு ரயில்வே, அதாவது அவர் தந்தை ரயில்வேயில் பணியாற்றி இறந்திருக்காரு, பணியப்போ இறந்துருந்திருப்பார். அதனால இரண்டாவது மனைவியின் குழந்தைக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இரண்டாவது கல்யாணம், இரண்டாவது மனைவி அப்படிங்கிறது வாய்டு மேரேஜ் தான். இருந்தாலுமே குழந்தை அப்படிங்கிறது பிறந்திருக்கு ரெண்டு பேருக்குன்னா அது ஒரு லெஜிட்டிமேட்டாக தான் பார்ப்பாங்க, இல்லெஜிட்டிமேட்டாக பார்க்க மாட்டாங்க. அது குழந்தை அப்படிங்கிறதுனால டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த தீர்ப்பு கல்கட்டா ஹைகோர்ட் கொடுத்துருக்கு. அதாவது cannot discriminate against the children born out of void marriage while providing a compassionate employment அப்படின்னு கல்கட்டா ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் காம்பசனேட் கிரவுண்டில் அப்படி இரண்டாவது மனைவிக்கு உடைய குழந்தைக்கு நம்ம வேலைக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது முக்கியமான அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மனைவிக்கு குழந்தை இருந்திருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது. என்ன அதுக்கப்புறம் முதல் மனைவி சம்மதம் தெரிவிச்சிருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது. இந்த வழக்கில் முதல் மனைவிக்கு குழந்தை இருக்குது. அதில் என்ன ஆகுதுன்னா, முதல் மனைவியும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க, இரண்டாவது முதல் மனைவியின் குழந்தையும் சம்மதம் தெரிவிச்சிருக்கு. அதாவது இரண்டாவது மனைவியின் குழந்தைக்கு வேலை கொடுப்பதற்கு. அதனால் இரண்டாவது மனைவியின் குழந்தைக்கு வேலை ரயில்வேல கொடுக்க முடியுது. முதல் மனைவியின் குழந்தைகள் மற்றும் முதல் மனைவி எந்த ஒரு எதிர்ப்பும்
தெரிவிக்காத நிலையில் இரண்டாவது மனைவியின் குழந்தைக்கு ரயில்வேயில் வேலை செய்த தந்தை இறந்த பிறகு அவரது வேலை வாய்ப்பை கருணை அடிப்படையில் பெறுவதற்கான உரிமை உள்ளது அப்படிங்கிறதான் தீர்ப்பு. இது முக்கியமான ஒரு தீர்ப்பு. அதனால் வந்து நம்ம இதில் வந்து காணொலியில் பதிவு செய்கிறோம். இந்த தீர்ப்பு வந்து கல்கட்டா ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து நம்மளுடைய லா எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். உங்களோட குரூப்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸில், அந்த குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டம்தான் ஒரு அடிப்படையான ஆதாரம். எங்கே போனாலும் சட்டம் தெரியாமல் வந்து நம்ம சர்வைவல் பண்ண முடியாது. அதனால் சட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். மிக்க நன்றி, வணக்கம்.